The Magic Apple Tree. ஒரு காலத்தில் ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு மந்திர ஆப்பிள் மரம் இருந்தது. இது சாதாரண மரம் இல்லை. அதன் கிளைகளில் வளர்ந்த ஆப்பிள்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னியது மற்றும் அவற்றை உண்பவர்களுக்கு ஒரு விருப்பத்தை அளித்தது. இந்த மரத்தை லீலா என்ற அன்பான தேவதை விடியற்காலையில் இருந்து சாயங்காலம் வரை பார்த்து கொண்டிருந்தாள். நல்ல உள்ளம் கொண்டவர்களால் மட்டுமே ஆசையை நிறைவேற்ற முடியும் என்று உறுதி அளித்தாள். பல கிராமவாசிகள் மரத்திற்கு வருவார்கள், ஆனால் யார் உண்மையிலேயே கனிவானவர் மற்றும் தகுதியானவர் என்று லீலாவால் சொல்ல முடியும். ஒரு நாள் நோய்வாய்ப்பட்ட தனது தாயுடன் ஒரு சிறிய குடிசையில் வசித்து வந்த எல்லா என்ற ஏழை பெண் மந்திர மரத்தை பற்றி கேள்விப்பட்டார். எலா ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்து தனது தாயை பராமரிக்க போதுமான உணவை கண்டுபிடிக்க முயன்றார். மந்திரித்த ஆப்பிள்கள் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றும் என்று அறிந்ததும் அவள் மரத்தை பார்க்க முடிவு செய்தாள். மேலும் தன் தாய் மீண்டும் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். எல்லா மாயாஜால ஆப்பிள் மரத்தை அடைய மைல்கள் நடந்தாள். அவள் வந்ததும் சூரிய ஒளியில் ஆப்பிள்கள் ஒளிரும் ஒன்றை தேர்ந்தெடுக்க அவள் கையை நீட்டியபோது மின்னும் ஒளியின் வெடிப்பில் லீலா தோன்றினாள். நீங்கள் ஏன் ஆப்பிள்களின் மந்திரத்தை நாடுகிறீர்கள்? லீலா மெதுவாக கேட்டாள். எல்லா திடுக்கிட்டாலும் மரியாதையுடன் வணங்கினான். என் அம்மா மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். அவள் மீண்டும் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறேன். லீலாவால் தன் தாயின் மீது எல்லாவின் அன்பையும் அவள் இதயத்தில் உள்ள கருணையையும் உணர முடிந்தது. உங்கள் விருப்பம் தூய்மையானது என்று லீலா சிரித்தாள். நீங்கள் ஒரு ஆப்பிளை எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான மந்திரம் ஆசையில் மட்டுமல்ல, நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் அன்பிலும் கருணையிலும் உள்ளது. எல்லா தேவதைக்கு நன்றி தெரிவித்து பளபளப்பான ஆப்பிளை கவனமாக எடுத்தார். ஆப்பிளை இதயத்திற்கு அருகில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கு விரைந்தாள். அவள் தன் குடிசையை அடைந்ததும் அம்மாவின் அருகில் மண்டியிட்டு மந்திரித்த ஆப்பிளை மெதுவாக கொடுத்தாள். அம்மா கடித்தவுடன் அவள் வலுவாக உணர ஆரம்பித்தாள். அவளுடைய கன்னங்கள் ரோஜாவாக வளர்ந்தன. அவள் சோர்வடைந்த கண்கள் வாழ்க்கையில் ஒளி வீசியது. எல்லாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் நிறைந்தது. அவளுடைய ஆசை நிறைவேறியது. எல்லாவின் கருணை மற்றும் மந்திர ஆப்பிள் மரத்தின் வார்த்தை கிராமம் முழுவதும் பரவியது. ஆனால் இன்னும் பலர் மரத்தின் மந்திரத்தை தேட வந்தாலும் மரத்தின் உண்மையான சக்தி ஒவ்வொருவரின் இதயத்திலும் உள்ள அன்பிலும் நன்மையிலும் இருப்பதை லீலா அறிந்திருந்தார். அதனால் எல்லாவும் அவளுடைய தாயும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். மந்திரித்த ஆப்பிள் மரம் அவர்களுக்கு நம்பிக்கையையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வந்த நாளை எப்போதும் நினைவில் கொள்கிறது.